கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரிபூரணம், அபண்டன்ஸ் செய்தியை நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது 5வது செய்தி. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். எந்தன் கான்மலையா நவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கான்மலையா நவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வாலமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வாலமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உராரிவரா ஒப்பாரா ஒபரா ரெப்பாரா ரிவரா ரிகானா ரிகாரா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. உபாரா உபரா ரிவரா ரிவரா ரிபாரா ரிபாரா ரிகானா ரிகாரா. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம 2 வாசனங்கள்ல இருந்து இந்த செய்தியை, பரிபூரண செய்தியை பார்த்துக்கிட்டோம். லூக்கா 19வது அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவன், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கிறான். உள்ளவன் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒருத்தனை தேடுகிறார். யார்கிட்டயா ஒரு உண்மை இருக்கு, நான் யாரனா நம்பலாம், யாருக்கு நான் கொடுக்கலாம், கொடுத்து நான் எனக்கு என்ன நோக்கம் அப்படின்னா மத்திய 25-29 இது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைறான். இந்த பரிபூர்ணங்கிற ஒரு காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்யறதுக்கு ஆண்டவர் தேடுகிறார். இது யாருக்கு லேசு இந்த மாதிரி உயர்வு இல்லாம ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவருக்கு ஒரு பையன் இருக்காரு. அங்க அந்த மினிஸ்டர் அந்த கட்சியில எத்தனை பேர் இருந்தாலும் அவர் இவரை தானே செய்வாரு, அந்த பொசிஷனுக்கு கொண்டு வருவார். அவனுக்கு ஒரு கூறு இருக்காது, அதை செஞ்சிடும். நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வரும்பொழுது எங்க அப்பாவுடைய பிராக்டிஸ் அப்படி ரெடியா இருந்துச்சு. உள்ள வர்றேன், ஆஸ்பத்திரி இருக்குது, பேஷண்ட் இருக்காங்க, ஆபரேஷன் தியேட்டர் இருக்குது, பேஷண்ட் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு தம்பி, அவனுக்கு யாருன்னே தெரியாது, ஒரு சின்ன ஊர்ல பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறான். ஆளுங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, ஆனா அவன் அந்த ஊர்ல டாப்ல வர்றது ஆண்டோடைய கிருபை. நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுகிறார். எப்படி தேடுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு நோக்கத்தோடு தேடுகிறார். இவனை நான் பரிபூர்ணம் அடைய செய்திருக்கேன். போன தடவை தானியேலை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அவன் ஒரு அடிமையிலிருந்து அரண்மனை கொழுமண்டத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். அதை பரிபூர்ண காட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது. தாவீது என்ன இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 17வது வசனம். 1 சாமுவேல் 16 சரி 17:28. அவனுடைய சகோதரனாக எலிப்பாஸ் கேட்டபொழுது தாவீதின் மேல் கோபம் கண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசதம்? கொஞ்ச ஆடு. ஆண்டவர்
ஒருத்தனை தேடுறேன். அவனுக்கு கொஞ்சம் ஆடுதான் இருக்கணும், அது அவன் ஆடு கிடையாது, அப்பாவுடைய ஆடு. இப்படிப்பட்ட ஒருத்தன் பரிபூர்ண அடைய செய்யும். இதுதான் ஆண்டுடைய வல்லமை. ஆண்டுடைய வல்லமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனை புழுதியிலிருந்து உயர்த்தி சிங்காசனத்தில் உட்காந்து, புழுதி டஸ்ட். இந்த தாவீது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவனை ஒரு பையனாகவே அப்பா கன்சிடர் பண்ணவே இல்லை, பையன்லேயே. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அண்ணன்மாரெல்லாம் அப்படி டால் ஹெஃப்டி மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், லேஃப்ட் ரைட்னு. இந்த தாவீது என்ன மாதிரி கொஞ்சம் குள்ளமா இருப்பார். குள்ளமா இருந்தானா அது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி கஷ்டம் என்னட்டு. கொஞ்சம் உயரமான ஆளுங்க இருப்பாங்க, நான் இப்படிதான் பார்க்கணும். நான் ஸ்டூடெண்டா இருக்கும் ஒரு ஹை ஹீல்ஸ் போட்டு நடப்பேன். ஹை ஹீல்ஸ் போட்டு அது தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு பெல் பாட்டம் பேண்ட் அந்த காலத்தில் நாங்கள் போட்டுருவோம். அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஷூ எல்லாம் மறைச்சிடும். என்ன இருந்தாலும் குள்ளமா தானே இருக்கும். ஆனா அப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு இது கொஞ்சம் ஹைட்டு கூட கிடைச்சவரை நாங்கள் நடப்போம். ஆனா இப்ப ஆண்டவர் எங்களை ஒரு ஆசிரியமான இடத்துல வைக்கிறார். காரணம் என்னன்னா, எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது, ஒன்னும் இல்லாத எண்ணெய ஆண்டவர் உயர்த்தினார். தாவீதுட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஆடுகள் இருந்துச்சு. இந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசமாக விட்டுட்டு வந்தாய் அப்படின்னு கேட்கிறா அண்ணன்மார்கள். இந்த அண்ணன்மார்கள்லாம் எப்படி ஜெய்ஜாண்டிக்கா இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 16வது அதிகாரம். இப்ப ஆண்டவர் சாமுவேல்கிட்ட, நீ ஒரு ராஜாவை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ போய் என்ன செய்யணும் கொண்டு வர சொல்லு. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ண வாங்க. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் யார் வருகிறார் அப்படின்னா, எலியா. பார்த்ததுமே கர்த்தரால் அபிஷேகம் தான் என்றார். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஆண்டவர் வந்து எதை பார்ப்பார்னா, உள்ளத்தை பார்க்கிறோம், இருதயத்தை பார்க்கிறோம். இந்த இருதயத்துல ஆண்டவரால் தான் பார்க்க முடியும். நாங்க ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வச்சிருப்போம், அதை எப்படி வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்தா என்ன கேட்கணும் எங்களுக்கு தான் தெரியும், உள்ள எல்லாம் தெரியாது. சத்தம் கேட்கும், ரோங் கேட்கும், ஹார்ட்ல இருக்கிற மர்மர்ஸ் எல்லாம் கேட்கும், சளி எவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஆனா இது பார்க்க முடியாது. என்ன செய்தார்னா, கர்த்தர் சாமுவேல் நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும், முகம் சரீர வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, இவன் தாயா ராஜா அப்படின்னு சொல்லிடுவான். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு சர்ஜன் டாக்டர் இளங்கோ, அவர் பேர், மதுரையில் இருந்து ஒரு ஆள், என்னை விட ஷார்ட்டா இருப்பார். ரொம்ப ஒரு இந்த அரை சைஸ்ல இருப்பார், பயங்கர சர்ஜன். அப்போ அவரை மாதிரி ஒரு சர்ஜன் நான் பார்த்தது. விருதுநகர்ல ஒரு டாக்டர், அவர் பேரை சொல்லுவாங்க, அவரு ஒரு பொண்ணுக்கு, ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாரு, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எங்க அப்பா இறந்த பீரியட்ல. இப்போ அவங்க எங்கள்கிட்ட வந்தாங்க, சார் உங்க அப்பா தான் பைல்ஸ்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், அந்த டாக்டர் பேரை சொல்லி அவர் பண்ணாங்க, ஆனா என் மகளுக்கு சரியாகவே இல்லை. நான் பார்த்தேன் கொஞ்சம் டிஃபெக்ட் இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு டாக்டர் பண்ணிட்டாரு, மதுரையில் எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட போய் ஒரு காட்டுங்க, பார்த்துட்டாருன்னா பண்ணுனா ரிசல்ட் இருக்குமான்னு சொல்றாரு. அட்ரஸ் எல்லாம் கொடுத்து போனாங்க. அவர் சின்ன வீட்டுக்கு முன்னாடி கிளினிக்ஸ் வச்சிருப்பார். அந்த வார்டு பாய் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப பேஷண்ட் ஆட்ட வர மாட்டாங்க. அவர் சர்ஜன் மற்ற தடவை போய் ஆப்ரேட் பண்ணுவாங்க. போன உடனே இவர் வந்து, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணுடைய அம்மா சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, நாங்க டாக்டர்கிட்ட தான் சொல்லுவோம். டாக்டர்கிட்ட பார்த்து, ஏன்னா அவர் ஹைட்டு பார்த்தோன்னா ஒரு சர்ஜன் மாதிரிலாம் இருக்க மாட்டார். இந்த லுக்கெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு பயங்கர கோவக்காரர். நான் தான் சர்ஜன், நான் தான் டாக்டர்கள், இளங்கோ சொல்லுங்க. பயந்துட்டு காமிச்சாங்க, ஆப்ரேட் பண்ணாங்க, நல்லா ஆயிடுச்சு. அப்ப அந்த சரீர வளர்ச்சி, முகம் 2 இருக்குது, அது ஆண்டவருக்கு தேவையில்லை. அவர் பார்க்கிற ஹார்ட். கர்த்தர் சாமுவேல் நோக்கி, நீ இவருடைய முகத்தில், அப்ப அந்த முகத்துல ராஜ கலை இருக்கும். அதனாலதான் சாமுவேல் ஏமாந்துட்டார். ஒவ்வொருத்தரையும் அனுப்புறார் கர்த்தர், எல்லாம் அவுட் 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 அவுட். 16 சொன்னாங்க. 1 சாமுவேல் 16:11, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டார். என்ன ஒரு கேள்விங்க. எங்க வீட்டுல நாங்க 5 பிள்ளைகள், 3 பசங்க 2 பொம்பளை பிள்ளைகள், எல்லாம் ஒன்னா இருப்போம். படிக்கும்போது வளரும் போதெல்லாம் ஒன்னா இருப்போம். எங்க அப்பாவுக்கு எல்லாரையும் பிடிக்கும், ஆனா
எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் யாருன்னா என் கடைசி தங்கச்சி ஆஷிதா. அவ ஒரு சேட்டை பண்ணாலும் எங்க அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. நாங்க சண்டைக்குறோம் எங்க அப்பாட்ட, ஏப்பா ஆஷி பண்ணா மட்டும் நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நாங்க வச்சா எங்களை திட்டேங்க. அவன் லாஸ்ட் கேர்ள்டா. இன்னைக்கு எங்க அப்பா சொல்லி என் காலில் உதிச்சு, அவன் லாஸ்ட் கேர்ள்டா அப்படின்னு சொல்லி அவளை பயங்கர கன்செஷன். ஆனா தாவீதுக்கு அப்படி கிடையாது. எங்க அப்பா என் தங்கச்சியை பார்த்த கண்ணோட்டம் வேற. இங்க ஈசா எப்படி பார்க்கலாம்னா, அதற்கு அவர் அப்படி கேட்ட பிறகு இன்னும் எல்லாருக்கும் இளைய ஒருத்தர் இருக்கிறார், கடைக்குட்டி. அந்த கடைக்குட்டிய லிஸ்ட்லயே சேர்க்கல. ஆனா ஆண்டவர் அந்த கடைக்குட்டிய, அப்பா பையனே லிஸ்ட்லயே சேர்க்காத பையனை தான் உயர்த்தார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஒருத்தர் பரிபூர்ண அடைய செய்யணும்னா அந்த ஒண்ணுமே இருக்கக்கூடாது, ஹைட் இருக்கக்கூடாது, முக ஜாடைய ராஜா ஜாடையெல்லாம் ஒண்ணு இருக்கக்கூடாது. பாருங்க, அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றார். நான் என்ன நினைக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். பைபிள் இல்லை, நீங்க எங்க கேட்காதீங்க, என்னுடைய கற்பனை. இப்ப சாமுவேல் வரும் போதே நியூஸ் வந்துருச்சு. அந்த வீட்டுல தடபுடலா வந்து நடந்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஒரு ஆடை ஃப்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, பொரோட்டா போட்டுட்டு இருப்பாங்க, ஒரு ஃப்ரை நடந்துட்டு இருக்கும், தடபுடலா வேலை நடந்திருக்கும். இந்த ஈசாட்ட அப்பாட்ட சாமுவேல் தாவீது அப்பா அப்பா விருந்து தடபடலாம் நடக்கலப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஆடு வைக்காம இங்கே இருக்கிறேனப்பா, சுட சுட சாப்பாடு கிடைக்கணும், தினம் நீங்க எனக்கு கொஞ்சம் பிரெட் கொடுத்துருவீங்க, கொஞ்சம் என்னமோ கொடுப்பீங்கப்பா, அதெல்லாம் ஆறி குளிர்ந்து போயிருக்கும், நான் சூடா சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமாப்பா. இங்க வரு, உனக்கு அதையே நான் கட் பண்ணி ஒழுங்கா ஓடி போயிட்டு வருத்தத்தோடு இந்த ஆடுகளை பத்திட்டு, அது கொஞ்சம் ஆடு, எத்தனை இல்லை, அந்த கொஞ்சம் ஆடை பத்திக்கிட்டு தாவீது சோகமா ஒரு 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 கிட்டார் வாசிட்டு, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரேட்டு டிங் 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 அடிச்சிட்டு உள்ள சோகம். ஆனா அது சந்தோஷமாக ஆண்டவர் நோக்கி பாடிட்டு இருக்காரு. ஒரு நியூஸ் வருது, தாவீது தாவீது நீ வரணுமாட்டு, போயா போ, நான் கேட்டேங்க அப்பா நீ வஞ்சி விட்டுட்டாரு, இந்த சோறு கொடுக்க மாட்டேன்னு என்னை அனுப்பி விட்டாரு, ஆரம்பிக்க போட்ட என்னெல்லாம் கூப்பிட மாட்டாரு. இல்லப்பா உனக்கு நடந்தது என்ன தெரியுமா? என்ன நடந்ததுங்க, சாமுவேல் வந்தாரா, சாப்பாடு விருதெல்லாம் முடிஞ்சிருச்சா, அங்கதான் சிக்கலே வந்துருச்சு, உங்க அண்ணனுங்கெல்லாம் வரிசையா அனுப்புனாரு, ஆண்டவர் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, கடைசியில வேற பசங்க இருக்கான உன்னைய சொல்றாரு, இப்ப கூட்டிட்டு வர சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 வசனம், ஆள் அனுப்பி அவனை அனுப்பி, அவன் இங்கு வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன், அவன் வரும் மட்டும் பந்தி இருக்க மாட்டேன். இந்த பந்தி இருக்கிறதா என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். விருதுநகர்ல இங்க எல்லா இடத்துலயும் ஒரு கலாச்சாரம் இருக்குது. என்ன கலாச்சாரம் அப்படின்னு கை நினைக்கிறது. என் மகளுக்கு இப்ப நடந்த மாதிரி இருக்குது. தூத்துக்குடியில இருந்து எங்க சம்மந்தி பொண்ணு பார்க்க வந்தாங்க, மாப்பிள்ளை வந்தாரு, மாப்பிள்ளையுடைய அண்ணன் எல்லாரும் வந்தாங்க. ஆனா மொத்தவே சொல்லிட்டாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இங்க வருங்க, நீங்க ஏதாவது லைட்டா டிஃபன் வைங்க, நாங்க கை நினைக்க மாட்டோம். அப்படின்னு அர்த்தம், பொண்ணு பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லி நல்லா தடபுடலா சாப்பிட்டோம்னா அது எங்களுக்கு நல்லா இருக்காது, அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம், கை நினைக்க மாட்டோம் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணை பாருங்க பிடிக்குதாட்டுன்னு. என் மகளுக்கு சிம்பிளா வீட்டில் கட்ட வச்சால, தலையில கொஞ்சம் பூ வச்சிருந்தா, கொஞ்சம் பவுடர் போட்டிருந்தா. எல்லாரும் சொன்னாங்க நம்ம மேக்கப் போடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, மேக்கப் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சிம்பிள் ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சாங்க. என் மாப்பிள்ளை பார்த்தாரு, எல்லாரும் என் மகளை பார்த்தாங்க, உடனே டவால மாப்பிள்ளையை தூக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. டேய் நல்ல பொண்ணுடா, வேண்டான்னு சொல்லிடாத அப்படின்ட்டு, எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டாரு. உடனே அவங்க எங்கிட்ட கேட்டாங்க, நாங்க பூ வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ரைட், பூ வைக்கலாம், இப்போ எங்களுக்கு சாப்பாடு வேணும், எங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாங்க. உடனே பர்மா கடைக்கு பறந்தாங்க, அங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க, சாப்பிட்டாங்க. அது மாதிரி இங்க எப்படி ஒரு பொண்ணை பார்த்து பிடிக்கலன்னா கை நினைக்க மாட்டாங்களோ, அது வர சாமுவேலும் நான் கை நினைக்க மாட்டேன், இதே நான் சரி அப்படின்னு சொல்ல உடனே ஆள் அனுப்பி அவன் அழைப்பித்தார்கள். அவன் சிவந்த மேனி
அழகிய கண்களும் நல்ல ரூபம். ஆனா இவனுக்கு இந்த ஹைட்டு கிடையாது. அண்ணனுக்கு இருந்த முக ஜாட பாருங்க. அண்ணனுக்கு எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலுக்கு நீ இவனுடைய முகத்தை, அந்த முகத்துல ராஜ கலை இருக்குது அண்ணன் முகத்துல, இவனுடைய வளர்ச்சியும் பார்க்காண்டான். ஆனா இந்த 2 பேர் கிடையாது. ஆனா இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து அப்பொழுது கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து என்னை அபிஷேகம் பண்ணி. பாத்தீங்களா, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். இந்த இருதயத்தை பார்த்துட்டு அவர் அங்க ஒரு முடிவை பண்ணுகிறார், இவனை நான் உயர்த்த போகிறேன். எப்படி உயர்த்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச வசனம் 1 சாமுவேல் சங்கீதம் 23வது அதிகாரம் ஒரு வசனத்தை நான் சொல்றேன். 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணினீர், நீர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணீர். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணினீர். இந்த பந்தி தான் இப்ப நான் சொன்னது. இந்த சத்துருக்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா அப்பா இவனை பையனே கன்சிடர் பண்ணாரு. அண்ணன் வந்து வயிறான், ஏண்டா இந்த கொஞ்சம் ஆடுல எங்கேயா விட்டுட்டு போனாட்டு. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இவனெல்லாம் யாரையும் அபிஷேகம் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஆனா தாவீது இங்க இருந்து சொல்லுகிறார், என் தலையை என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அடுத்ததுதான் ஆச்சரியமான வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாக இருப்பேன். ஆண்டவர் தாவீதை எப்படி பாதுகாத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 31வது அதிகாரம் 8வது வசனம். 31:8 சத்ரு கையிலே என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலமான இடத்தில், இந்த விசாலமான இடங்கள் தான் இருப்பாங்களே காட்டப்படும். இப்ப ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், இவனை எங்க கொண்டு போகணும், விசாலமான இடம். இந்த விசாலமான இடத்திற்கு கொண்டு போறதற்கு ஆண்டவர் ஒரு காரியம், இது இவரால் மட்டும்தான் எந்த மனுஷனும் இந்த ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 10வது வசனம். இப்ப தாவீதை கொண்டு ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும். அந்த ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 10வது வசனம். மறுநாளில் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. சவுலுக்கு ஒரு கோபம். என்ன கோபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்திரீகள் பாடுகளே தாவீது கொன்றது 16,000, சவுல் கொன்றது 1000. சவுல் 1000 தான், ஆனா தாவீது கொன்றது 16,000. இது ஒரு தீர்க்க தரிசனமான காரியம். சவுல் வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதை விரட்டிக்கிட்டே வந்தார். விரட்டிக்கிட்டே வந்து ஒரு செத்த நாயை தேடுற மாதிரி திரட்டி அவருடைய எஃபர்ட்டை ஃபுல்லாக அதில் விட்டுட்டார். இது புரியுதுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில டைவர்ஷன் போயிடும். அந்த டைவர்ஷன் எப்படி போகக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விருதுநகர்ல ஒரு டாக்டர், ரொம்ப ஒரு பெரிய சர்ஜன். அப்படி சர்ஜன் நான் பார்த்ததில்லை. அவர் சர்ஜரி எல்லாம் பண்றதுக்கு என்னைய கூப்பிடுவார், சிஜி நீ வா எனக்கு அசிஸ்மெண்ட் பண்ணணும். நான் கூட வந்து அசிஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா அவருக்கு கெட்ட நேரம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோட்டரி கிளப் சர்ஜரி பண்ணுவார். அத்தனை பேஷண்ட் வருவாங்க. எங்க அப்பாலாம் ரொம்ப பயந்துரு, ஏன்னா எங்க அப்பா சர்ஜன், ஆனா எங்க அப்பா பேஷண்ட்லாம் அவரை ஆப்ரேட் பண்ணுவார். அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு பயங்கர காம்படிட்டரா வந்தார் அவர். அவருடைய டிகிரி என்னன்னா எம்பிபிஎஸ் முடிச்சு எம்எஸ் சர்ஜரி முடிச்சுட்டு இங்கிலாந்து போய் எஃப்ஆர்சிஎஸ் பண்ணவர். அவ்வளோ நல்லா ஜெய்சாண்டிக்கா இருப்பார். அவர் வாழ்க்கையில ரோட்டரிங்கிற ஒரு பிசாசு உள்ள வந்துருச்சு. உள்ள வந்து ஒரு ரோட்டரி ரோட்டரி ரோட்டரினா அதுக்கு உயிரை விடுவார். எங்க ரோட்டரி மீட்டிங்னாலும் போயிடுவார். உட்காந்து அவருடைய புக்ஸை படிச்சுட்டு இருப்பார். எங்களுக்கு நான் அவரோட ஒரு பத்திரிகை வைக்கிறதுக்காக அவர் கிளினிக் போகிறோம். அப்போ கரெக்டாக ஒரு புஸ்தகம் அவருக்கு முன்னாடி ஒரு ஸ்டாஃப் கொண்டு வந்து கொடுக்குறோம். என்ன ஏன் பண்ண ரொம்ப பெரியவங்க, சிஜி தான் கூப்பிட்டாரு. சிஜி டாக்டர்லாம் கிடையாது, நாங்கள் சின்ன பசங்க அவருக்கு முன்னாடி, சிஜி இந்த புஸ்தகம் பார்த்தியா? எனக்கு புரியவே இல்லை. இதான்ப்பா என்னுடைய சக்சஸ், இதுக்குள்ளதான் உட்காந்துட்டு இருக்குன்ட்டு. இது எழுதுன யார் தெரியுமா? இந்த ஆத்தர் பேரை சொல்றாரு.
எனக்கு தெரியாதுங்க சார் அப்படின்னு சொன்னேன். உனக்கு எங்க தெரியும், ரோட்டரிக்குள்ள இருந்தா தானே தெரியும். இதுதான் நான் படிச்சுட்டு போவேன். எந்த ரோட்டரி கிளப் போனாலும் இந்த புஸ்தகத்தில் இருக்க கேள்விகள் கேட்பேன். எல்லாம் அரண்டுறாங்க. உங்களுக்கு எப்படிங்க அதெல்லாம் தெரியும்? அதான் டாக்டர் அசோகனுடைய மேன்மை அப்படின்னு சொல்லுவார். அசத்திட்டு வந்துடுவேன், அசத்திடுவேன். ஆனா பிராக்டிஸை கொண்டாங்க. கடைசியில எல்லாம் பேஷண்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆகி அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டார். அது மாதிரி சவுல் ராஜாவாக இருந்து அந்த 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 ஆட்சியை பெருசாகிட்டே போகணும். ஆனா அவர் கண்கள் எங்க வந்துருச்சு, தாவீது பின்னாலே விரட்டிட்டு போனார். அதனால ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, தாவீது எங்க வரணும், அரண்மனைக்குள்ள வரணும். மறுநாளிலே தேவனாலே விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிது. ஆண்டவர் சிலதெல்லாம் அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணுவாருங்க. அவர் பொல்லாத ஆவியை அப்படிங்கிறாரு சவுல் மேல, நான் அங்க போய் வேலை ஏறி உட்காந்துக்கிச்சு சொல்லிக்கிறேன். அப்பொழுது தாவீது தினம்தோறும் செய்கிறபடி தன் கையினாலே சுரமண்டலத்தை வாசிக்கிறார். இந்த சுரமண்டலத்தை வாசிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது. இந்த தாவீதால தான் இது செய்ய முடியும், வேற யாரும் இதை செய்ய முடியாது. சரியா? இப்ப இவனை குறித்து ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு காட்டு பாருங்க. 1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அது வேற, சவுல் மேல அபிஷேகம் இருந்துச்சு. அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தார். இப்ப போயிட்டார். உள்ள வந்துட்டது யாருன்னா பொல்லாதையை வந்துச்சு. பொல்லாதையை கலக்கப்பட்டது. அப்ப 16 சுரமண்டலம் வாசிக்கிற தேடினை ஒருத்தனை தேடுவதற்கு எங்கள் ஆண்டவரை தேடுறேன். அப்ப வாசிச்சா சவுக்கு இருந்துச்சு, தேடுங்கிறார். 18 பாருங்க. சுரமண்டலம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா வாசிப்பார். எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்க தெரியாது, கைத்தட்ட தெரிய ஒன்றும் தெரியாது. ஆனா அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமா, இதோ பெத்லேகோனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும், பார்க்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் தாவீது ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அழகா பாடிட்டு இருந்திருப்பார். அவன் வாசிப்பதிலே தேறினவன். வாசிப்பதிலே தேறினவன்னா அது இங்க இருந்து வரல, எங்க இருந்து வரும், இங்க இருந்து. ஒரு குட்டி கதை உங்களுக்கு நான் சொல்றேன். சில குஷ்டரோகிகள் ஒரு காட்டுக்குள்ள இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை துதித்து ஆழத்திலிருந்து துதிச்சு பாடுவாங்க. அப்ப தேவ தூதர்கள் இறங்கி வந்து இவர்களோடு அந்த ஆராதனையில பங்கு கொள்வாங்களாம். இவங்களுக்கு ஐயா இன்னைக்கு நிறைய தூதர்கள் வந்திருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்னும் ஆண்டவரை துதிச்சுட்டு இருப்பாங்க. முடிஞ்சோன்னா அவங்களாம் பரலோகம் போயிடுவாங்க. அவங்க யார் பாட்டை பாடுவாங்கன்னா, அந்த காலத்துல ஒரு ரைட்டர். இப்போ உதாரணத்துக்கு ஃபாதர் பெர்க்மன்ஸ், அவர் பாடின பாடல்கள்லாம் இன்னைக்கு பீட் பண்ண எனக்கு யாரும் தெரியல, அவ்வளவு அருமையா பாடினார். அந்த மாதிரி பாடின ஒரு அவர் ரைட்டர் பாடுவார். ஃபாதர் பாட்டு கேட்டிருக்கீங்களா, அழகா பாடுவார். அந்த பாட்டு எழுதினவர் அந்த காட்டுக்குள்ள வழி தெரியாம ஒரு இடத்துல போயிட்டார். இந்த குஷ்டரோகிகள் அவர் பார்த்த உடனே, ஐயா நீங்க தானே ஐயா? ஆமா. ஓகேயா, உங்க பாட நாங்கெல்லாம் பாடுவோம். ஆண்டவரை நீங்க எவ்வளவு அழகா துதிக்கிற பாடலாம் எழுதியிருக்கீங்க, நீங்க என்ன செய்வீங்க, எங்க கூட வாங்க துதி பண்ணோம் எல்லாம் சேர்ந்து. நாங்க உங்க பாட்டை துதிக்கும் போது பரலோகத்திலிருந்து தேவதை இருங்க. நாங்கெல்லாம் குஷ்டரோகியா, நாங்க பாடினாலே தேவதை வராங்க, நீங்க பாடினா பரலோகமே இறங்கி வந்துடும், நீங்க எங்களுக்காக பாடுவீங்களா ஐயான்ட்டு. அவர் ஒரே குஷியாயிட்டாரு. பரவாயில்லையா, இவங்க காணா போனாலும் இவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்க நைட்லன்ட்டு இவரு தெரிஞ்ச வித்தையெல்லாம் பாடுறாரு. ஒரு தேவதூதன் வரல. எல்லாம் ரொம்ப சாடாயிட்டாங்க. அவர் ஒரு மாதிரி பாக்குறாரு. வெரி குட், தேங்க்யூ, ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். குட். பாட 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 ஒருத்தர் வரல. அவரை அடுத்த நாள் காலையில கொண்டே விட்டுட்டாங்க. அடுத்து ராத்திரி இவங்கெல்லாம் ஆரம்பிச்சோம்னா யாரும் வராங்க. அவங்க கோபமா கேட்டாங்க, எங்க நாங்க பாடும்போது நீங்க வர்றீங்க, அவரு தான் இந்த பாடலை எழுதினார். சொல்லுவாருங்க தேவர்கள், அவங்க பாடுற பாட்டு இருதயத்துல இருந்து வரலங்க. எல்லாரும் கைதட்ட அதுக்காக பாடுறாரு. ஆனா நீங்க அப்படி கிடையாது. அப்ப இப்படி இதைத்தான் அங்க பாக்குறோம். ஈசாயின் குமாரன் அவன் வாசிப்பதிலே தேறினவன். வாசிப்பதிலே தேறதுனா அது இங்க இருந்து பாடுறது. யார மாதிரி அந்த குஷ்டரோகிகள் மாதிரி பரலோகமே இறங்கி வந்திருக்கணும் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆண்டவர் தேர் என்னை துதித்துக் கொண்டே இருக்கிறான். துதிக்கிறது அவன் உண்மையானவன் இருக்கிறான். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சம்பந்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தர்
அவனோட கூட இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு இதுதான் முக்கியமானது. அப்பொழுது சவுல் ஈசா என்ற ஆள் அனுப்பி ஆட்டு மந்தியில் இருக்கிற உன் குமாரனாகி தாவீதை எடுத்துல அப்பாட்ட சொல்றாரு. ஈசா ஈசா என்ன நினைச்சிட்டு இருப்பாரு, என்னையா சாமுவேல் வந்தாரு, தைல கும்ப மண்டையில ஊத்துனாரு, ஒண்ணுமே நடக்கலையே. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த தாவீது நான் அபிஷேகம் பண்ணினேன், ஆனாலும் இது எங்கதான் இருக்கான், ஆட்டு மந்தையில் இருக்கான். இப்ப இவனுக்கு பரிபூர்ணம் அடையணும். இந்த பரிபூர்ணம் அடையிறதுக்கு இவன் எங்க கொண்டு வரணும்? சரி வாசிப்போமா. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 15வது வசனம். அவன் மகா புத்திமான் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயம். யார பார்த்து தாவீதுக்கு சவுலை பார்த்து பயப்பட நான் ராஜா. ஆனா ஆப்போசிட் ஆச்சு. ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறார். அவன் மகா புத்தியாய் நடந்தான், சவுல் கண்டு பயந்து நடந்தான். இப்படி வந்து 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 அடுத்து என்ன செய்யறாருன்னா மருமகனா மாத்திறாரு. மருமகனா மாத்தி அடுத்து பாருங்க 2வது மகளும் நேசிக்கிறார். சவுலின் குமார்த்தியாகி மீகால் தாவீதை நேசித்தான். அது சவுலுக்கு சந்தோஷம் ஆச்சு. இவன் நினைச்சிருப்பார், என்னையெல்லாம் அந்த சவுல் மகெல்லாம் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா அவன் என்ன செய்யற, நேசிக்கிறார். காரணம் ஆண்டவர் இந்த எங்க அரண்மனைக்குள்ள கொண்டு வரணும். ஆண்டவர் நினைக்கிறார், நடத்துவார். ஏன்னா அவர் சொன்னா செய்யாம இருக்க மாட்டார். அப்ப ஒரு 18வது அதிகாரம் 10வது வசனத்துல சுரமண்டலத்தை வாசிட்டு இருக்காரு, அரண்மனைக்குள்ள கொண்டார். அடுத்து மருமன் ஆக்குறாரு. அடுத்து 20வது வசனம் பாருங்க, ஒரு லவ், அது அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. பரிபூர்ணம் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடையனை நீர் ஒரு சிங்காசனத்தில் அமர்த்த வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். செல்வி டீச்சர் கோயில்பட்டியில் ஆலயத்துக்கு உங்களுடைய வார்த்தையை சொன்னதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகளை உங்களுடைய ரத்த கோட்டையிலே மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.